இந்தியால இருந்து ஆப்பிரிக்காவுக்கும் இந்த சைடு ஆஸ்திரேலியாவுக்கும் கனெக்ட் பண்ற ஒரு மிகப்பெரிய கான்டினென்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? அந்த கான்டினென்ட் பேர் தான் லெமோரியா கான்டினென்ட். வாங்க அதை பத்தி வீடியோல சொல்ல பார்க்கலாம். இந்த ஸ்டோரியை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆப்பிரிக்காவோட ஈஸ்ட்ல இருக்க மடகாஸ்கர் அப்படிங்கிற ஒரு தீவுக்கு தான் போகணும். ஏன்னா அந்த தீவுல தான் லெமூர் அப்படிங்கிற விலங்கு வந்து அதிகமா காணப்படுது. இதுல ஆச்சரியம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதே லெமூரோட கிளைமேட் ப்ராசஸ் தான் இந்தியாவில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனாலதான் சயின்டிஸ்ட் வந்துட்டு இந்தியாவும் மடகாஸ்கரும் ஒரு காலத்துல வந்துட்டு சேர்ந்து இருந்துச்சா அப்படிங்கிற கொஸ்டினை வந்துட்டு முன்வைக்கிறாங்க. 1864ல பிலிப் ஸ்லேட்டர் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்துட்டு ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாரு. அவரோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்தியா, ஆப்பிரிக்கா, மடகாஸ்கர் இது மூணு வந்து ஒரே கான்டினென்டா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவர் வந்துட்டு அந்த தொலைஞ்சு போன கான்டினென்ட் வந்து லெமோரியா அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாரு. ஏன் லெமோரியா அப்படின்னு சொல்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த லேமோர் அப்படிங்கிற அந்த விலங்கு தான் அவர் வந்து அந்த குறிப்பிட்டாரு. அதை தொடர்ந்து வர பழைய மேப்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து லெமோரியா வந்துட்டு இந்தியால இருந்து மடகாஸ்கர் வரைக்கும் கனெக்ட் ஆகுற மாதிரி வரைகிறாங்க. அதை வளர்ந்தது மட்டும் இல்லாம சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மடகாஸ்கர்ல இருந்து திரும்பி ஆஸ்திரேலியா போய் திரும்பி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இந்தியாவில் கனெக்ட் ஆகிற மாதிரி வந்துட்டு மேப்ல எல்லாம் வரைகிறாங்க. இதுவே பொதுமக்கள் மனசுல வந்துட்டு லாஸ்ட் கான்டினென்ட் அப்படிங்கிற ஒரு இமேஜை வந்து கிரியேட் பண்றதுக்கு காரணமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வர சயின்டிஸ்ட் வந்துட்டு பிளேட் டெக்டானிக்ஸ் தியரியை வந்துட்டு ப்ரூவ் பண்றாங்க. அதாவது பூமியோட டெக்டானிக் பிளேட்ஸ் வந்துட்டு மூவ் ஆகுறத வந்துட்டு கன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த தியரி படி பார்த்தீங்கன்னா, இந்தியா, ஆப்பிரிக்கா, மடகாஸ்கர், அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியா இது எல்லாமே வந்துட்டு கோண்ட்வானா அப்படிங்கிற சூப்பர் கான்டினென்டால சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க. அதனாலேயே லெமோரியா அப்படிங்கிற கான்டினென்ட் வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மாடர்ன் சயின்ஸால வந்துட்டு அதை ரிமூவ் பண்ணிடுறாங்க. இந்த சமயத்துல வந்துட்டு சில பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பழைய தமிழ் இலக்கியத்துல மூலிகை நிலம் அப்படிங்கிற குறிப்பை வந்து சிலர் வந்து இது கூட வந்து சேர்த்து இதுதான் வந்து குமரி கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நிறைய கருத்தை வந்துட்டு முன் வச்சாங்க. ஆனா இதுக்கு வந்துட்டு சயின்டிபிக்கா எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது. இதனாலதான் லெமோரியா, குமரி கண்டம் வந்து இன்னும் ஒரு புரியாத புதிராவே இன்னும் இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, குளோபல் ட்ரைட்ஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.